சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/3/2026 பங்குனி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விடுபட்ட தொழிலில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று எல்லா காரியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் மனதிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட அனைத்து விஷயமும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை செய்வார்கள். சிறிது கவனமாக பார்த்து கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்று தடைகளை தவிடுபடியாக்குங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட தொழில், லாபம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, வெளியூர், தனிப்பட்ட நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவு மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தூய மனது உடையவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலமைப்பில் அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பயணங்கள், புதிய அறிமுகங்கள் அதீத கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்குகள்
ஏற்படுத்தக்கூடிய அனுகூலம் பெரும் மகிழ்ச்சியை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதும் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிம்மதியை ஏற்படுத்தும். சந்திராஷ்டிரம் என்பதனால் கோபதாபங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலமான சூழ்நிலை பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தலாம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் பதைப்பு இல்லாமல் பொறுமையாக கையாள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, தொழில் ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்குறது, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் டக்குன்று எடுத்து முடிக்கக்கூடிய அமைப்பு பெரிய யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக ரீதியாக அருமையும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தொலைதூரத்தில் இருந்தாலும் ஃபோனில் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.